அன்பின் உள்ளங்களை, இன்னைக்கு நாம படிச்ச திருப்பாடல் சொல்லுகிறது, ஆண்டவர் தன்னுடைய மக்களை தள்ளிவிடார். அதாவது அவர் உங்களையும் என்னையும் தள்ளிவிட மாட்டார். தள்ளிவிடுவது அப்படின்னா என்ன? சமயங்கள்ல விளையாட்டுக்கு தள்ளிவிடுவது, வினையாகுவது உண்டு. ஒரு வீடியோ ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். எப்படி அப்படின்னா, ஒருத்தர் ஃபோன் பார்த்துக்கிட்டு ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு. ட்ரெயின் வந்துக்கிட்டே இருக்குது. அவர் கரெக்டாக அந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிறாரு. ட்ரெயின் வரக்கூடிய அந்த பிளாட்ஃபார்மில் அருகில் நிற்கிறாரு. அப்போ பின்னாடி ஒருத்தங்க என்ன பண்றாங்க, விளையாட்டுக்கு, வேன்னு கிடையாது, விளையாட்டுக்கு அவரை பயம் காட்டுவதற்காக, சும்மா ஜாலிக்கு ஓடி வந்து அவங்க முதுகுல அப்படி பிடிச்சு குலுக்குறாங்க. இந்த விளையாட்டு விபரீதமாகிறது இருக்கு இல்லையா, அது போன்று அங்கே ஒரு விபரீதம் நடந்தது. என்ன? அந்த பின்னாடி ஓடி வந்தவர் முன்னாடி போன் பார்த்துக்கிட்டு இருக்கிறவரை அப்படி குலுக்குற வேளையில அவர் பதட்டம் அடைஞ்சதால அப்படியே அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து கீழே விழுந்துறாரு. அவர் கீழே விழுறத இவர் பின்னாடி வந்து பிடிச்சார் இல்லையா, இவரும் பேலன்ஸ் மிஸ் ஆகி அவரும் விழுந்துடுறாரு. வேகமா வந்த ட்ரெயின் 2 பேர் மேலையும் அப்படி ஏறிட்டு போயிடுச்சு. விளையாட்டு வினையாவது, விளையாட்டு விபரீதமாவது. இன்னைக்கு ஒரு சாதாரண விளையாட்டு 2 பேரினுடைய உயிரையே கொன்று போட்டது. இதை நான் சொல்லுவது ஒரு காரியம். இது போன்ற எத்தனையோ காரியங்கள் இன்னைக்கு நாம செய்தியிலையும் சரி, ஃபேஸ்புக்லையும் சரி, நாம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். விளையாட்டு விபரீதமாவது. நிறைய பேர் இந்த வீடியோ கிரியேட்டிவா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீரோடைகள் அருகில் போய் நின்று ரொம்பவும் சாகசமான விதத்தில் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க போய் தவறி விழுந்துடுறாங்க. சில பேர் முதலைகளுக்கு பலியாகிடுறாங்க. இப்படியெல்லாம் நடக்கின்ற பொழுது இந்த விளையாட்டு விபரீதமாகுவதை பார்த்து நமக்கு வேதனையாக இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும். அவர் கொடுத்த இந்த வாழ்க்கையை நாம சீரியஸா எடுத்துக்காம, என்ன நடந்தாலும் காரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம ஆண்டவர் மீது பயம் கொள்ளாம, பயம் அப்படின்னு சொல்வது, நான் சொல்லுகிற பயம் வந்து இட்ஸ் a reverential fear, அதாவது பக்தியோடு சேர்ந்த பயம். அதனால தான் அதை சொல்லுவாங்க பயபக்தி. பயம் என்பது பக்தியோடு சேர்ந்ததாக இருக்கணும். கடவுள் அப்படின்னா பயம் ஏன்னு சொன்னா, அவர் நம்ம கூட இருக்கிற தெய்வம். அவருக்கு நாம அவருக்கு பிடிக்காத காரியங்கள் பண்ணிடக்கூடாது அப்படி என்று வாழுகின்ற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாம வாழுவதைத்தான் அவர் பிரியப்படுறாரு. அதை விட்டுட்டு நாம சும்மா வாழ்க்கை வீணடிச்சுக்கிட்டே இருப்பமாக இருந்தா, உங்களுக்கு தெரியுமா, இந்த வருஷம் தொடங்கி இது 7வது மாதம், அப்படின்றது கிடையில இந்த வருஷம் ஓடி முடிஞ்சிடும். ஒரு வருடம் போனால் ஒரு வயது போயிடும். ஒரு வயது போனா அடுத்த வயது வந்துடும். இன்னைக்கு 20 இருக்கிறவங்க நாளைக்கு 21, 50 இருக்கிறவங்க 51, 80 இருக்கிறவங்க 81. இப்படியே வாழ்க்கை முன்னோக்கி போய்கிட்டே தான் இருக்கும். பின்னோக்கி ஒரு போது இறங்கி வராது. அப்போ நம்ம மிஸ் பண்ணுகின்றவற்றை அடுத்தடுத்த வருடங்கள்ல கேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட உடம்பு தளர்ந்து போயிடும். வாய்ப்பு திரும்பவும் வந்து கிடைக்குமா? அது நிச்சயமே இல்லைங்க. ஆகவே என்ன பண்ணிக்கணும்? ஆண்டவர் நம்மளை தள்ளிவிட மாட்டார், எந்த விதத்திலும் கைவிட மாட்டார். ஆனால் நாம என்ன பண்ணிக்கணும்? நாம அவரோடு கை கோர்க்க வேணும். நாம கை கோர்க்கிற பொழுதுதான் அவர் நம்மை தூக்கி விடுவார். தள்ளிவிட மாட்டார், தூக்கி விடுவார். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான், ஆனால் அதை இந்த இடத்துல சொன்னால் பொருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒருத்தன் கடவுள் மேலே ரொம்ப பக்தியாக இருந்தானாம். ஒரு நாள் என்ன நடக்குது, அவன் வாழ்ந்த அந்த கிராம பகுதியில் மழை ரொம்ப அதிகமாக பெய்ய ஆரம்பித்ததால் அந்த இடம் பூராக வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடிச்சுது.
அப்போ என்ன நடக்குது, அந்த கிராமத்தில் இருந்தவங்க எல்லாம் கிராமத்தை காலி பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே கிராமத்தை விட்டு போக ஆரம்பிச்சாங்க. அப்படி போற வேளையில இவன் மட்டும் தன்னுடைய வீட்டுக்குள்ளாக உட்கார்ந்துக்கிட்டு இருந்து ஆண்டவர் வந்து என்ன காப்பாத்துவார் அப்படின்னு ஜெபிச்சுக்கிட்டே இருந்தானா. அப்படி அவன் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற வேளையில அவனுடைய வீட்டு கதவை யாரோ வந்து தட்டினாங்களாம். தட்டிட்டு அவன்கிட்ட சொன்னாங்களா, இந்த மாதிரி வெள்ளம் ரொம்ப மோசமா இருக்குது, நீ வா நாம எல்லாரும் போய்க்கலாம், ஒரு படகு எல்லாரையும் அழைச்சிட்டு போறாங்க, அதுல நீயும் வா, நாங்க எல்லாருமா சேர்ந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவன் சொன்னானா, நீங்க போங்கப்பா, என் கடவுள் என்ன காப்பாத்துவார் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமாக இவன் என்ன பண்றான், தொடர்ந்து ஜெபிக்கிறான், ஆண்டவரே நீங்க என்ன காப்பாத்திக்கோங்க, இவர்கள் போன்று நான் எந்த படகுலையும் போக தேவையில்லை அப்படின்னு அவன் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிற வேளையில திடீரென்னு பார்த்தா மேல ஏன்னா தண்ணீர் அப்படியே பெருக்கெடுத்து வர ஆரம்பிச்சிருது. இவனுடைய வீட்டில் கூட தண்ணீர் மட்டும் அப்படியே கூடிக்கிட்டே வருது. அப்போ மேலே பார்த்தா ஒரு ஹெலிகாப்டர் அங்கே இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, யாராச்சும் வீட்டுக்குள்ளே இருந்தா தயவு செய்து நீங்கள் வெளியில் வந்துருங்க, நாங்கள் உங்களை காப்பாற்றிடுறோம் அப்படின்னு சொல்லி. இவன் பார்க்குறான், எதுக்கு நான் வெளியில் போகணும், கடவுள் என்ன காப்பாற்றுவார் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேளையில் இந்த தண்ணீர் மட்டும் அப்படியே மேலே 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 போய் இவனுடைய கூரை வரைக்கும் போயிடுச்சுது. இவன் மிதந்துக்கிட்டே அப்படியே அந்த கூரையை பிளந்துட்டு கூரைக்கு மேலே போய் இருக்கிறான். அந்த நேரத்தில் அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு கயிறை கீழே போட்டாங்க, இதை பிடிச்சிட்டு நீ மேலே வந்துரு. அவன் சொன்னா, நான் எதுக்கு பிடிக்கணும், கடவுள் என்ன காப்பாத்திப்பார் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உதவியை வேணாம் அப்படின்னு சொன்னா, கடைசியில வெள்ளம் பெருக்கெடுத்ததால இவன் அந்த வெள்ளத்திலே மூழ்கி இறந்து போயிடுறான். இறந்து போனவன் இப்போ ஆண்டவர்கிட்டே போறான். போற வேளையில ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நான் உங்க மேல அவ்வளவு பக்தியா இருந்தேனே, வைராக்கியமாக இருந்தேனே, பயபக்தியோடு இருந்தேனே, ஏன் நீங்க என்ன காப்பாத்திக்கல? அதுக்கு கடவுள் சொன்னாராம், இந்த பாரு, நீ ஜெபிச்ச அந்த நேரத்திலேயே நான் உனக்கு உதவி அனுப்புனேன். வீட்டில் ஒருத்த கதவை தட்டி உன்னை வரும்படியாக அழைத்தார் இல்லையா படகுல போவதற்காக, அது நான் அனுப்பிய தூதன், நீ செவி சாய்க்கல. அந்த ஹெலிகாப்டர் மூலமாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அதை கூட நீ கேட்டுக்கல. கடைசியாக நீ கூரை மேல இருக்கிற வேளையில கூட ஒரு கைத்த போட்டாங்க இல்லையா, அது நான் அனுப்பிய உதவி. நான் உன்னை தள்ளிவிடல, நீயாகத்தான் நீரில் மூழ்கி என்னோட உதவியை வேண்டாம் அப்படின்னு சொல்லி மரித்து போன. என்னுடைய தண்டனை அது கிடையாது, நீயாகவே உன் மேல தண்டனையை வருவிச்சு கொண்டது. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் நம்மை தள்ளி விடுகிறவரே கிடையாது. அவர் எப்பொழுதும் நம்மை தூக்கி விடுகிற தெய்வம். அவர் தூக்கி விடணும் அப்படின்னு சொன்னா நாம அவர் தரக்கூடிய உதவியை கெட்டியாக பற்றி பிடித்து மேல மேல போக நாம தான் முன் வரணும். அப்படியான உதவிகளை ஆண்டவர் இன்னைக்கு உங்களை நோக்கி அனுப்பிக்கிட்டே தான் இருக்கிறார். வாழ்க்கையில் இதுவரை தொலைத்த நாட்களை நினைத்து வரக்கூடிய ஆசிரியர் நாட்களை கைவிட்டுறாதீங்க. அங்க ஃபெயிலியரா, அதை பற்றி கவலைப்படாதீர்கள். இங்க நிறைந்த ஆசிர் இருக்கிறது. கடந்ததை விட்டு விடுங்கள், அதை மறந்து விடுங்கள். அங்கே இருப்பதை உங்களால் சரி செய்ய முடியாது, என்ன அது அங்கே தான் கிடக்குது. முன்னாடி வாங்க, நிகழ்காலத்தில் வாழுங்க. எதிர்காலத்தில் நீங்க கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத சந்தோஷமாக, ஆசீராக, மகிழ்வின் சிகரங்களில் உயரங்களாக வாழ்ந்து கொள்வீர்கள். ஆமென்.